நேரத்துல யார் வந்து கட்டுறது? அட நம்ம காசிப் கண்மணி வந்திருக்கா. உள்ளவா கண்மணி, நீங்க அங்கே நின்ட்ட? எனக்கா குழந்தைங்களா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? ஐயோ அதே நீ கேட்குற. எப்படியோ அமுச்சு முடிச்சுட்டேன் அதுங்களெல்லாம். ஒர்க்கெல்லாம் ஓவரா? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு கூட வெறும் 8 hours தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எவ்வளோ வேலை, ரயில் போட்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்போ கூட முடிய மாட்டேங்குது வேலைலாம். அப்பாடா, இவங்களுக்கு அதே கேட்டு நம்மளும் நல்லா கோசம் பண்ணலாம். இவ்வளோ வேலைக்கு தெரியுமா? பாத்திரம் தேய்க்கிறது, ஜாமான் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, காய வைக்கிறது, மடிச்சு வைக்கிறது, அயன் பண்ணுறது, போய் காய்கறி வாங்கிட்டு சமைச்சு கொட்டி ஆக்கி முடிச்சுட்டு அது ஜாமான் தேய்ச்சி முடிச்சு எவ்வளோ வேலைக்கு தெரியுமா? லிஸ்ட்டு போட்டால் ஒரு பக்கமே 10வது போல இருக்குது. அவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு. நீங்களாச்சும் பரவாயில்லக்கா. எங்க மாமியார் என்ன சமைக்க சொல்றாங்க, துணி துவைக்க சொல்றாங்க, வீடை கிளீன் பண்ண சொல்றாங்க. ஐ கான்ட் டூ தட். ஐம் டாஸ் லிட்டில் பிரின்சஸ். அதான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அடிப்பாவி, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், நீ வேலையே செய்யாமல் இவ்வளோ பேசுகிற. அது சரி, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி போல். கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். எப்படிதான் இந்த மாதிரி காசு மட்டும் பண்ணிட்டு திர்றாலோ தெரில. என்னக்கா பார்த்துட்டே இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றுமா, வா வந்து உட்காருவா.